கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்படாத தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தினமும் கேட்க கேட்க அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்த அந்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் வழிநடத்துவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அலிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். பாருங்க, இது ஒரு விவசாய இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் சொன்ன மாதிரி இந்த வார்த்தை இருக்கிறது. இது எப்படின்னு பாருங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. ஒருத்தன் பிரசங்கிக்கிறான்னா தேவனுடைய வார்த்தையை சொல்கிறான். அப்போ பல ஆயிரம் மக்கள் வந்து கேட்குறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தை அள்ளி வீசுகிற விதைகளை போல் அவன் வீசுகிறான். விவசாயி வந்து என்ன பண்ணுறான்னா, முதல்ல அது பயிரிடதுக்கு போது அந்த நிலத்தில் இப்படி அள்ளி வீசும்போது அது கரெக்டாக சில இடத்துல அந்த பூமியில் இருக்கும், சில இடத்துல வெளியே இருக்கும், சில நேரங்கள் பறவைகள் எடுத்துகிட்டு போயிடும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. விவசாயி அதெல்லாம் சரியாக பார்ப்பான். அதே போல் ஒருவன் தேவனுடைய வார்த்தையை ஒருவன் பிரசங்கிக்கிறான் என்றால் அவன் கேட்கணும். அவனுக்குள்ள ஆதங்கம் அவனுக்கு அதுக்குள்ளே வருது. நாம் ஒன்று விதைக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறோம், அதை அவன் பெற்றுக்கொள்ளணும். அதிலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும். அதிலிருந்து சத்தியத்தை கேட்டு அவன் விடுதலையாகி அவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அவன் விதைக்கிறான். அவன்தான் அவன் சுமையை தூக்குறான். ஐயோ, நான் இந்த வார்த்தையை நான் விதைச்சிருக்கிறேன், மக்கள் இதை எப்படி அதை புரிஞ்சுவாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த வார்த்தையை கொண்டு சுமக்கிறவன் அதை அழுது கொண்டு போகிறான். அந்த வார்த்தை எப்படி தான் ஏதாட்டு உங்களுக்கு கிடைக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னுடைய உள்ளத்தில் அப்படி ஏற்கிறான். இது கிடைக்கணும் ஆண்டவரே சொல்லி எல்லா விதத்திலையும் அவன் அந்த அந்த நெஞ்சத்துக்குள்ளே அவனுக்கு இருக்குது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எல்லாரையுமே வாழ வைக்கும், யாருமே கீழே போக வைக்காது. ஏனென்றால் அவரே சொல்லியிருக்கிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் தேவன் அப்படி நம்மை நேசிக்கிறவர். ஆகையால் அவர் நம்ம அந்த சொல்லுகிற அந்த பிரசங்கியார் என்ன செய்கிறாருன்னா, அவர் வார்த்தை சொல்லுகிறார். நீங்களாம் சபைகளுக்கு போனோடனே தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் எப்படி நான் இருக்கிறார், கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார், கர்த்தர் உங்களை எப்படி நேசிக்கிறார், இப்படி நிறைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும். ஆனால் நிறைய பேர் அதை கேட்க மாட்டாங்க. பாருங்கள், விவசாயி நிலத்தில் வீசுகிறான், ஆனால் அந்த இடத்துல விதைக்கும் போது சில நிலத்தை விட்டு வெளியும் போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பறவைகள் கொத்திட்டு போயிடும். இதே மாதிரி தான் வார்த்தையை கேட்குறவர்கள் ஒரு சிலர் தான். அதனால தான் அவன் வாஞ்சியாக இருக்கிறான். அதான் பாருங்கள், ஆனாலும் அவனுடைய உள்ளம் எப்படி பாருங்க, விதைக்கிறான், அவனுடைய உள்ளம் கொஞ்சம் வாஞ்சிக்கிறது. ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு, அதாவது தேவன் சொன்ன அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்குது. மீண்டும் அவன் சொல்லக்கூடிய ஒரு தருணம் வரும் அவனுக்கு கண்டிப்பாக. திரும்பவும் ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சி எப்படின்னா, எப்படியோ கேட்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தில் அவன் ஏஞ்சி அவன் அழுது கொண்டு அவன் பாரமாக இருக்கிறான் அந்த நேரத்தில். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மறுபடியும் அவன் சுமக்கிறான். பாருங்கள், மறுபடியும் சொல்ல முடியும்னு சொல்லி, ஆனாலும் தன் அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு அவன் திரும்ப வருவான். பாருங்கள், இன்னைக்கு விதைச்சிருக்கான் வார்த்தை, ஆனாலும் அவனுடைய உள்ளம் அப்படி இருக்குது. ஆனாலும் அவனுடைய உள்ளம் மறுபடியும் அவன் என்ன செய்றான், தேவனுடைய வார்த்தையை நான் மறுபடியும் விதைப்பேன்னு சொல்லி அவன் கம்பீரத்தோடும் உள்ளத்தில் வாஞ்ச இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவன் உள்ளத்தில் எப்பவும் இருக்கு. பாருங்கள், இப்படி தான் தேவன் உங்கள் கூட வந்து அவர் உங்களை இப்படி அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள், அதனால தான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க. தேவன் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே இருந்து தேவனுடைய வார்த்தை உனக்கு எப்பொழுதும் உனக்கு தருகிறவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் அந்த வார்த்தை அவன் சுமந்து கொண்டு அவன் கம்பீரத்தோடு வருகிறான். கம்பீரத்தோடு வரும்போது அவனுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறவர்கள் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தேவன் மறுபடியும் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து மற்றவர்களை சத்தியத்தை அறிவித்து அவர்களுக்கு உயிர்ப்பித்து அவர்களை கொண்டு வர தேவன் உங்களை பயன்படுத்துவார். இப்படித்தான் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.